திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வள்ளல் பெருமான் மிக சிறந்த ஞானி என்பது எல்லளவும் ஐயமில்லை. அவனால் இப்போது வள்ளல் பெருமான் பெயரை சொல்லிக்கொண்டு சபை என்று நடத்துகின்ற அன்பர்கள் திருநீறு தரிக்காமல் இருப்பதை நினைக்கும் போது ரொம்பவும் மனது துயருறுகிறது. திருவருட்பாவிலே வள்ளல் பெருமானே நிலைகொள் நீரிடா புலையரை மறந்தும் நினைப்பது என்பதை நெஞ்சமே ஒழிக என்று சொல்லியிருக்கின்றார். திருநீர் வைக்காதவங்கள நினைக்காதன்னு சொல்றார். இன்னொரு பாட்டில் என்மேல் ஆணை கண்டாய் சிவாய நமவென்று இடுநீரே என்று அழுத்த நிறுத்தமாக பாடி கொடுத்துட்டு போயிருக்கார் வள்ளல் பெருமான். அப்படி இருந்தும் 11/1/2026 ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் நிறைய பேர் நாயன்மார்கள் மாதிரி குழந்தைங்கள்லாம் பரதநாட்டியம்லாம் ஆடிட்டுலாம் வந்தாங்க. அவங்களுக்கு உணவு கொடுத்தார். நம்ம பாபு சாதுன்னு ஒரு ஐயா அற்புதமாக தொண்டு செய்வார். எல்லாருக்கும் நித்தியமாக 4 அன்னதானம் பண்ணுறார். 4 சபையை வச்சு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நேரண்ணாமலையுடைய சபைக்கு போயிருந்தப்போ அவருடைய அங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க உணவு பரிமாறினாங்க. என்னையும் உணவு அன்போடு தாய் உள்ளத்தோடு எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் யார் நெற்றிலையுமே திருநூறு இல்லைங்க. நீங்களே பாருங்களேன், கீழே உட்காந்து பாடுற பிள்ளைங்க அத்தனை பேர் நெற்றிலையும் திருநூறு அழகாக பளிச்சுன்னு இருக்குதுங்க. அந்த நின்று பாடுறாங்க பாருங்கள், வெள்ளையாடை போட்டு அவங்க நெற்றிலையும் யார் நெற்றிலையும் திருநூறு இல்லைங்க. நம்ம சைவ சமயத்துக்கு திருநீட்டு சமயன்னே பேர். நம்முடைய சதாசிவமூர்த்திய சிவலிங்கம் எப்போதும் 3 கிட்ட திருநீர் வச்சிருப்பார். பெருமான் வள்ளல் பெருமான் பொன்னேரியிலேருந்து கந்தக்கோட்டத்துக்கெல்லாம் வந்து திருவற்றியூர்லாம் வரும்போது கந்தக்கோட்டத்துக்கு அவருக்கு பின்னாடி யாரும் பாடினவங்க இல்லை. அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கார் திருநீரை பற்றி எல்லாம். அப்படி அவருடைய சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வழி வந்தவர்கள் சன்மார்க்கிகள் என்று சொல்லி திருநூறு இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்குது. அவர் காலத்தில் வாழ்ந்த தொழுவூர் வேலாயுதம் ஐயா எப்படி இருக்காருன்னு பாருங்கள் திருநீர் கோலத்தோட. காரணப்பட்டி கந்தசாமி ஐயா எவ்வளோ அழகாக திருநீர் பூசி சிவப்பழமாக இருக்காருமா, திருநீட்டு செம்மேனியாக இருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நரசிங்கபுரம் வீரசம ஐயா, பண்டார ஆறுமுகம் ஐயா, பொன்னேரி சுந்தரம்பிள்ளை ஐயா, காயாறு ஞானச்சந்திர ஐயர் இவங்க எல்லாருமே திருநீற்று மேனியாக தான் இந்த வள்ளலார் கூட பழகி இருக்காங்க. இப்போ சன்மார்க்கத்தை பரவ செய்கின்ற ஊரன் அடிகள் ஐயாவோட அற்புதமாக திருநீற்று கோலத்தோடு தான் இருப்பாங்க. கோவை சிவபிரகாச அடிகளும் திருநீற்று கோலத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் திருவண்ணாமலையில் இருக்கிற எங்கள் ஐயா பாபு சாது ஐயாவுக்கு தெரிய மாட்டேன்னு தெரியல. ஒரு நாள் அடியின் பெரிய புராணம் பெரிய கோயிலில் பேசிகிட்டு இருந்தேன் திருவண்ணாமலையில். அப்போது பாபு சாது வந்து சுவாமிக்கு வாங்கிட்டு வந்த மாலை கொண்டு வந்து அடியனுடைய கழுத்தில் போட்டு அடியாருக்கெல்லாம் பெருமை செய்கிறார். அப்போ அடியார்கள்லாம் திருநீறு கோலத்தோடு இருக்கிறதுக்காக தானே அந்த அன்பு செஞ்சாங்க. ஏன் அது அவங்களுக்கு தெரியலங்க. தயவுசெய்து இந்த பதிவுக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்க ஐயா. வள்ளல் பெருமானுடைய குருநாதர் திருஞான சம்பந்தர். வள்ளல் பெருமான் வழிபட்ட நூல் திருவாசகம். எப்போதும் தன் சிகையிலேயே வச்சிருப்பார் திருவாசகத்தை வள்ளலார். திருவண்ணாமலை பாபு சாது ஐயா ஏன் இந்த முரண்பாடு ஐயா?